வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி தேய்பிறை சதுர்த்தி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைக்கி சாயந்தர நேரத்தில் பிள்ளையார் வழிபாடு செய்யணும். சந்திரோதயமாகும் நேரத்திலே விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டும். சந்திரன் உதிக்கும் பொழுது விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். எத்தனை மணிக்கு சந்திரோதயம் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த நேரத்தில் பிள்ளையார் கோயிலில் இருக்கணும். நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி இன்று மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு எல்லா பிள்ளையார் கோவில்லையும் நடக்கும். பிள்ளையார் சன்னதி எங்கே இருந்தாலும் அங்கே நடக்கும். சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்னன்னா, நல்ல முகூர்த்த நாள் சங்கடஹர சதுர்த்தி சேர்ந்து வந்திருக்கிறது. முகூர்த்த நேரம் காலையில் 8:15 முதல் 9:45 வரை, 8:15 9:45, 8:15 AM to 9:45 AM சுப முகூர்த்தம். டுடே இஸ் எ வெரி ஆஸ்பிஷியஸ் முகூர்த்த டே. எனவே இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். எல்லா நல்ல வேலைகளும் செய்யலாம், நல்ல காரியங்களை துவங்கலாம். கும்ப ராசிக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. மற்ற 11 ராசிக்காரர்களும் இன்றைய தினம் எல்லா வேலைகளையும் செய்யலாம். எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். இன்றைக்கி பிள்ளையாரை வேண்டிட்டு செய்யுங்க. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி சுப முகூர்த்த நாள் சேர்ந்து வந்திருக்கு. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கும். இன்னும் 100 நாட்களுக்கு இருக்கிறது. 12ல் சுக்கிரன் உச்சம், 2ல் குரு. இந்த காம்பினேஷன் இன்னொரு 100 நாளைக்கு இருக்குது. எவ்வளோ நாள் சுக்கிரன் ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. உங்கள் அதிர்ஷ்டம் பாருங்கள். 12ல் சுக்கிரன், 2ல் குரு. வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வைகாசி 28 குரு பெயர்ச்சி. இப்பொழுது உள்ள நேரம் மிகச் சிறப்பான நல்ல நேரம். மேஷராசிக்கு 2 பக்கம் சுப கிரகம் இருக்கிறது. ஒரு ஷார்ட் பீரியட் தான். இன்னொரு 3 மாதம் 3.5 மாதத்துக்கு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ இருக்கிற வேலையை விட்டு வேறு இன்னும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு விரும்பினால் வேறு நல்ல வேலை கிடைக்கும். மேஷ ராசி அன்பர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். 11ஆம் இடத்திலே 11 குடைவன் ஆட்சியாக இருப்பதே ஒரு பெரிய யோகம். சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. குருவும் நல்ல நிலையிலே இருக்கிறது. வாக்குஸ்தானத்திலே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சற்றேறக்குறைய 4 மாதங்களுக்கு நீடிக்கிறது. எப்பொழுதுமே இல்லாத விதத்திலே. எனவே கிரகங்கள் இவ்வளவு சிறப்பாக இருப்பதால் நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள். மேஷ ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் முன்னுக்கு வருவார்கள். வாழ்க்கையிலே முன்னுக்கு வருகின்ற நேரம். நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பான். இறைவன் கொடுப்பான். எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பான். எனவே இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள். நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நடைபெறும். அவரவர் வயதுக்கு ஏற்ப என்ன நல்ல விஷயம் நடக்கணுமோ அது நடக்கும். உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்கணுமோ நடக்கும். வியாபாரம்லாம் பெரிய லெவலில் பண்ணுவீங்க. பணம் எக்கச்சக்கமாக வரும். எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். ராசி அதிபதி 11ஆம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 11 குடைய குரு ராசியிலே அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனையிலே நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். 5ஆம் இடத்திலே உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5, 7, 9 ஆகிய வீடுகளை உங்கள் ராசியில் அமர்ந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் வலுவாக தெரிகின்றன. குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும்.
திருமணத் தடை விலகும், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு ஏற்படும், கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும், மேற்படிப்பு படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ராசி அதிபதி இப்பொழுது 9ஆம் இடத்திலே 9 குடைவனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் 9 குடைவனும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. ராசி அதிபதி 9ல் இருக்குது, 9 குடைவன் 9லே இருக்குது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இது ஒரு பெரிய யோகம். 5 குடைவன் 10ல் உச்சம். எனவே பதவிகள் கிடைக்கும். பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம், செய்தால் கிடைக்கும். பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கொடுப்பார்கள். எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வம்சம் விருத்தி அடையும், வம்ச விருத்தி ஏற்படும் நேரம். உங்களுக்கு இளவயதாக இருந்தால் குழந்தை பிறக்கும், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தாவாகவோ பாட்டியாகவோ ஆகப் போகிறீர்கள். உங்களுடைய வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வயதானவர்களுக்கு கிடைக்கும். பிள்ளை பெற்றெடுக்கும் வாய்ப்பு இளவயதினருக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். அதற்கான செய்தி, நற்செய்தி இப்பொழுது கிடைக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. 11 குடைவன் 9ஆம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது. 9 குடைவன் 11ஆம் இடம் வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே கடகராசி அன்பர்கள் இப்பொழுது நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள், சந்தோஷத்துடன் இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளிலே சென்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் வீடு இப்பொழுது பிரகாசமாக இருக்கும். வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் வீட்டுக்கு புதிதாக பெயிண்ட் அடிக்கிறது, வர்ணம் பூசுறது, வீட்டிற்கு புதிதாக வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசியிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது அலுவலகத்திலே பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாக ஏற்படும். வியாபார விஷயமாக பேசுவதற்காக வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அவ்வாறு சென்றால் அந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும். பயணத்தால் பயன் கிடைக்கும். எனவே பயணம் மேற்கொள்ளலாம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 3-12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 3-12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் அது விபரீத ராஜயோகம் என்னும் யோகத்தை கொடுக்கிறது. கடகத்துக்கு புதன் வல்கக்கூடாது. புதன் மறைவில் இருக்கும்போது தான் நல்லது நடக்கும். மறைவான இடங்களிலே புதன் இருந்தால் கடகத்திற்கு அதிக நன்மை செய்யும். இப்போ 8ல் புதன் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி. அதுபோல் 8ஆம் இடம்ங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு நெகட்டிவ் பிளானட் இன்னொரு நெகட்டிவ் பிளேஸுக்கு போச்சுன்னா இட் வில் கிவ் பாசிட்டிவ் ரிசல்ட்டு. ரொம்ப நல்லது நடக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்களே, அதற்கு அர்த்தம் இதுதான். எனவே கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருப்பதால் இப்பொழுது எதிர்பாராத பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். செலவுகள் ஏற்படும், ஆனால் அதெல்லாம் சந்தோஷமாக செய்கிற செலவாக இருக்கும். வீட்டில் ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். 2-11 குடைவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வழக்கத்தை விட அதிக வரவு, அதிக செலவு. எனவே அதை கொஞ்சம் பார்த்து கையாளணும். ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மாட்டில் எக்கச்சக்கமாக விட்டுறாதீங்க பணத்தை வெளியே. பணம் யாருக்கா கொடுத்தா கூட அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இப்போது யாருக்கா பணம் கொடுக்குறதா இருந்தால் பார்த்து கம்மியாக கொடுங்க, ரொம்ப கொடுத்துறாதீங்க. கேட்பாங்க, அவங்க பெரிய அமௌண்ட் கேட்பாங்க, என்னால் இவ்வளோ தான் முடியும், மற்றது வேற எங்கேயா பார்த்துக்குன்னு சொல்லி கொடுத்துடணும். எனவே இன்றைய நாள் பண பரிவர்த்தனைகளில் சற்று எச்சரிக்கை தேவைப்படுகிறது. பண பரிமாற்றங்கள்
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி. எனவே சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது, சந்திரனை குரு பார்க்கிறது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. சந்திரனும் சுக்கிரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. 2 குடைவனும் 11 குடைவனும் எதிரெதிரே பார்த்து கொள்வதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அனாவசிய செலவெல்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் அனாவசிய செலவு பண்ணும் போல் உங்களுக்கு ஒரு சின்ன மனதில் ஒரு தூண்டுதல் ஏற்படும். இதை பண்ணால் என்ன, அதை பண்ணால் என்னென்னு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் பணம் நிறைய வரும். பணம் நிறைய வரதுனால கொஞ்சம் அப்படி ஒரு லேசாக கணம் வரும் மண்டையில். அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் ஹெட் வெயிட் வரக்கூடாது. ஏன்னா கடவுள் திடீர்னு பணத்தை கொடுப்பாரு, திடீர்னு எடுத்துக்குவார். அவர் என்ன பண்ணுவார் தெரியாது. அதனால் நம்ம எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கணும். பணம் வந்துருச்சேன்னு தக்கான ஆடணும்னு வச்சுக்கலாம், அப்புறமா திடீர்னு இறக்கி விட்ருவார். பணம் நிறைய வந்தாலும் சரி, பணமே வரலனாலும் சரி, எப்போதும் ஒரே மாதிரியே இருந்துட்டோன்னா நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இன்றைய நாள் பணம் நிறைய வரும், செலவு நிறைய ஆகும். ஜாகிரதையாக இருங்க. துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சம். 6 குடைவன் 8இல், 8 குடைவன் 6இல். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. வெகு அற்புதமான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எல்லா விதத்திலையும் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக படிப்பார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தகுதி கிடைக்கும். அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது படிக்கலாம். அதுக்கான அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல வருமானம் கிடைக்கும். அருமையான வருமானம் கிடைக்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். விருச்சிகத்துக்கு 11இல் சந்திரன், 7இல் குரு, 5இல் சுக்கிரன். 7 குடைவன் 5இல், 5 குடைவன் 7இல். 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்று பார்க்கிறது. சந்திரனால் பார்க்கப்படுகிறது. சந்திரன் சுக்கிரன் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசி வியாபாரிகளுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதை விட ஜாஸ்தி வரும். இன்றைக்கி பெரிய அளவில் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையும். வியாபார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டுமே மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அலுவலகத்திலே உயர் பதவி கிடைக்கும். பதவி ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். அப்படி ஒரு வைராக்கியம் இன்றைக்கி இருக்கும். காரிய சித்தி. இப்போ இருக்கிற கிரக நிலவரத்தின் பலன் என்னென்னா காரிய சித்தி. எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நன்றாக செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். அதனால் அது ஒரு தொழில் வளர்ச்சியையும் குறிப்பிடும். தொழில் வளர்ச்சியும் அதில் அடக்கம். எல்லா செயல்களுமே நன்றாக செய்வீர்கள். அஃபிஷியல் ஒர்க்கு, பர்சனல் ஒர்க்கு எதுவாக இருந்தாலும் அதை நல்லா பண்ணிவிடுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டப்படாமல் உங்கள் வேலையெல்லாம் ஈஸியாக பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள மகர ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும்.
ஏழுக்குடையவன் 9ஆம் இடத்திலே இருக்கிறது, குருவாலும் சுக்கிரனாலும் பார்க்கப்படுகிறது. ஒரு சுபகிரகம் இல்லை, 2 சுபகிரகம் பார்க்குது. குரு பார்க்குது, சுக்கிரனும் பார்க்குது சந்திரனை. மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக சுக்கிரன் பார்க்குது. ஸோ குருவால் பார்க்கப்படுகிறது, சுக்கிரனால் பார்க்கப்படுகிறது ஏழுக்குடையவன். எனவே திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாக கிரக நிலவரம் நன்றாக இருக்கிறது, அதனால் ஒன்றும் தீமை நடக்காது. இருந்தாலும் 8ல் போய் சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருக்கு. நீங்கள் ஏதாவது குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசுகிற போகிறீங்க, ஜாகிரதையாக இருங்க. பேசும்பொழுது அதில் ரொம்ப வார்த்தைகளெல்லாம் யோசித்து பிரயோகப்படுத்தணும். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீங்கள் பேசுகிற ஒரு வேர்டுக்கு ஆல்டர்னேட் வேறு வேர்டே கிடைக்கலன்னு எல்லோரும் நினைக்கணுமா? அந்த இடத்துல அந்த வேர்டு தான் பொருந்தும், அதை எதுவும் மாற்றவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணோம். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அந்த மாதிரி ஒரு பேச்சாற்றலோடு பார்த்து பத்திரமாக கவனமாக பார்த்து பேச வேண்டிய நாள். ராசியிலே ராசி அதிபதி 5குடையவன் 7குடையவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதனால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், எல்லா நன்மைகளும் நடைபெறும். ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி முடிவு எடுக்காதீங்க, ஒரு 4 நாள் கழித்து முடிவெடுங்க. மற்ற எல்லா விஷயமும் இன்றைக்கி முடிவு பண்ணலாம். உத்தியோகம், வேலை, வியாபாரம், பணம் விஷயம் அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஆனால் திருமணத்துக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா கொஞ்சம் டைம் வாங்கிக்கிங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக எடுக்க மாட்டீங்க. 7 சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் தப்பாக ஏதாவது முடிவு எடுத்துகிற போகிறீங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒன்றும் வேணாம், ஒரு 4 நாள் தள்ளி போடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். எது சரி எது தவறுங்கிறத கடவுளே காட்டி கொடுப்பார். நாளைய விசேஷங்கள். நாளைக்கும் சுப முகூர்த்த நாள். இன்றைக்கும் முகூர்த்த நாள், நாளைக்கும் முகூர்த்த நாள். ஞாயிறு திங்கள் 2 நாள் சேர்ந்தாப்பில் முகூர்த்தம். இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். நாளைய தினம் திங்கட்கிழமை மறுபடியும் சுப முகூர்த்த நாள். நாளைக்கு முகூர்த்த நேரம் காலையில் 6:30லேருந்து 7:30. இன்றைக்கி 8:15லேருந்து 9:45. நாளைக்கு 6:30லேருந்து 7:30. 6:30 to 7:30 தான் நாளைக்கு முகூர்த்த நேரம். நாளை சுப முகூர்த்த நாள். அடுத்தடுத்து 2 நாட்கள் சுப முகூர்த்த நாட்கள், இன்றைக்கும் நாளைக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர். வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.